வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 700+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 30,000 1,20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 40,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க SC, ST, PWD கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ண மார்ச் 25 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HPCLந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். HPCL வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ HPCLோட ஆஃபீஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 ஜோனல் ஆஃபீஸஸ் இருக்குது இந்தியா முழுக்க. அதேமாதிரி இந்தியா முழுக்க 145 ரீஜனல் ஆஃபீஸஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலையும் போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க பிப்ரவரி 25 மார்ச் 25 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 40,000க்கு மேலே கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் கிராஜுவேஷன் எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிராஜுவேஷனில் எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் ஓகே. ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, BCom, BBA, BCA இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஜினியரிங் டிசிப்ளின் முடித்தவங்க, இன்ஜினியரிங்கில் UG PG முடித்தவங்க, மெடிசன் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் கிராஜுவேஷன் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் சிவிலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. 19 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 3 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் மெக்கானிக்கலில் 207 வேக்கன்சிஸ் இருக்குது. 3 இயர் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலில் 117 வேக்கன்சிஸ் இருக்குது. 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். ரெகுலரில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதேமாரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் கெமிக்கலில் 27 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலரில் டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே குவாலிட்டி கண்ட்ரோலில் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ரெகுலரில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரி 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் HRயில் உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ் ஃபுல் டைமில் ரெகுலரில் BBA அல்லது BBA ஹானர்ஸ் முடித்தவங்க எலிஜிபிள், அல்லது BMS வித் HR ஸ்பெஷலைசேஷனில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஃபயர் அண்ட் சேஃப்டியில் 16 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எனி சயின்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டிப்ளமோவில் ஃபயர் அண்ட் சேஃப்டி வந்து முடிச்சிருக்கணும், கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதோட உங்ககிட்ட வேலிடான ஹெவி டிரைவிங் வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஓகேங்களா?
ஸோ இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். சேலரி 30,000 1,60,000 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 40,000 மேலே கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரில் 72 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 37 வேக்கன்சிஸ். பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். அடுத்து சிவில் இன்ஜினியர் 17 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரில் 15 வேக்கன்சிஸ் இருக்குது. பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். அதே மாதிரி இன்ஜினியர் போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். சேலரி 50,000 1,60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 65,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸரில் ஃபினான்ஸில் சிஏவில் 30 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சிஏ முடிச்சிருக்கணும். அதோட கிராஜுவேஷன் 3 இயர் கோர்ஸ் ரெகுலரில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸரில் ஃபினான்ஸில் சிஎம்ஏல 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சிஏக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி சிஏ முடிச்சுட்டு கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் முடிச்சிருக்கிங்கன்னா எலிஜிபிள். அடுத்து ஆஃபீஸர் ஃபினான்ஸில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு சிஎம்ஏ முடிச்சுட்டு கிராஜுவேஷன் பார்த்திங்கன்னா எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். அடுத்து ஆஃபீஸர் ஃபினான்ஸ் எம்பிஏல 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் ஃபுல் டைமில் மாஸ்டர்ஸ் டிகிரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது எம்பிஏ இன் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும். அதோட கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் கோர்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்லேயே உங்களுக்கு ஹச்ஆரில் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 2 இயர் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேஷன் அவங்க சொல்லியிருக்க மாதிரி முடிச்சுக்கணும். பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸோ சைக்காலஜியோ முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ ஹச்ஆர் ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து ஆஃபீஸர் ஐஎஸில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே 4 இயர்ஸ் ரெகுலர் இன்ஜினியரிங் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அல்லது எம்சிஏ முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் ஐஏஎஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் 25 வயது சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க எல்லா போஸ்ட்டுமே ஆஃபீஸர் கேட்டகரிக்கு இருக்க எல்லா போஸ்ட்டுமே 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 50,000 1,60,000 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 65,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கான வேக்கன்சிஸ். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. 47 விதமான பதவிகள் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஃப்ரெஷர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசிப்ளின் இருக்க போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா. ஸோ ஈக்குவலண்ட்டான டிசிப்ளின் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 65% மார்க் வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் 55% மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜாப் ப்ரொஃபைல் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ப்ரொஃபைல் தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்குன்னு தனியாக ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அல்லது ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதோட டைப்பிங் டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, ஃபிஷோமெட்ரிக் அசஸ்மெண்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, மூட் கோர்ட்டு, பர்சனல் அல்லது டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. எல்லா போஸ்டிங்குமே இந்த எல்லா டெஸ்ட்டுமே இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஒரு சில போஸ்டிங்க்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்காது, ஒரு சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். போஸ்டிங்கை பொறுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் வேரி ஆகும். எல்லா போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ பர் ஆனமுக்கு உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30,000 1,20,000 வரைக்கும் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா பர் ஆனமுக்கு உங்களுக்கு 10.88 லேக் சேலரி இருக்கும். இதே மாதிரி 40,000 1,40,000 வரைக்கும்னா 14.51 லேக் சேலரி இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்தியா முழுக்க உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம், தமிழ்நாட்டிலையும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ப்ராபஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் 1 இயர் உங்களுக்கு ப்ராபஷன் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும், பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா. அவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸு, ஓபிசினா 3 இயர்ஸு, அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் 10 இயர்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா.
ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் கரியர் ஆப்ஷனில் போய்ட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸில் போய்ட்டு அவங்க சொல்லியிருக்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபா, அதோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 180 ரூபா. இதெல்லாம் சேர்த்து 1180 ரூபா நீங்கள் ஃபீஸாக வந்து பெய்ட் பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பிச்சாலே போதுமானது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.